நேற்றுக்கு இன்னைக்கும் உங்களோட வந்து இருந்து ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதும் ஊழியம் செய்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டரோட நேரம் செலவழித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் எனக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர், சகோதரர். குட் சமார்ட்டனில் நிறைய பாஸ்டர்ஸ் இருந்தாலும் இவரோட ரொம்ப அதிகமாக நெருக்கமாய் இருக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் சபைகளையும் கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. இன்னும் பல சபைகளை பல இடங்களில் கட்டி எழுப்ப கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த தரிசனத்தை உள்ளே போட்டிருக்கிற அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் 100% விடுதலை உள்ள வாழ்க்கை வாழணும். கூட்ட வேண்டாம் ஏன் அப்படியே வச்சுருங்க. அது போக போக ஏறிடும். அதுவே அப்படியே வச்சுருங்க. அப்படி ஆரம்பம் அப்படி இருக்கும், அப்புறம் போக போக கரெக்ட் ஆகிடும். நீங்கள் கூட்டினீங்கன்னா விசிலிங் வரும். அப்படியே வச்சுருங்க. 100% விடுதலை உள்ள வாழ்க்கையை வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். மறுபடி சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் 100% குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எந்த கட்டுக்குள்ளையும் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. நீங்க ஒரு கட்டுக்குள்ளையும் இருக்கக்கூடாது. எதுவும் உங்களை கட்டி வைக்கக்கூடாது. நம்மளை கட்டுறதுக்கு சில சாத்தானின் சக்திகள் எப்பொழுதும் முயற்சிக்கும். ஆனால் நம்ம கவனமாக இருந்தோம்னா எதுவும் நம்மளை கட்ட முடியாது. அதிகாரம் இல்லை. ஒரு விடுதலையான வாழ்வை அனுபவிக்கத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். 100% ஒரு விடுதலையின் வாழ்வு. விளங்குதா உங்களுக்கு நான் சொல்றது? எந்த பாண்டேஜுக்குள்ளேயும் நம்ம இருக்கக்கூடாது. எந்த கட்டுக்குள்ளேயும் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அந்த விடுதலையின் வாழ்வை நம்ம ஜீவகாலமெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சில காரியங்களை ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட பேச போறார். சரியா? அந்த 100% விடுதலை எது உங்களை கட்டி வச்சிருக்கோ எனக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டவர்களையும் சில காரியங்கள் கட்டி வச்சிருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இயேசு விடுதலை ஆக்கிறார். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு அவர் விடுதலை ஆக்கிட்டார். ஆனால் அதுக்கப்புறமும் சில கட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, சத்தியத்தை அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் என்ன செய்யவில்லை, அறியலை. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிஞ்சுக்கிட்டே போகணும். நம்முடைய ஜீவகாலமெல்லாம் அறிஞ்சுக்கிட்டே போகணும். சிலர் சத்தியத்தையும் அறிகிறாங்க. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்தும் அந்த விடுதலையை பெற்றும் அந்த விடுதலை நிரந்தரமா அவங்க வாழ்க்கையில் இல்லாம மறுபடி கட்டு வந்துடுது. இதுக்கு என்ன காரணம்னு யோசித்து பார்த்தா, சத்தியத்தை அறிந்து விடுதலையை பெற்றவர்களுக்கு ஆண்டவர் இன்னொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டோம். ஸோ 2 விஷயம். ஒன்று, சத்தியத்தை என்ன செய்யணும், அறியணும். இன்னொன்று என்னன்னா எடுத்து வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. மற்றவர்களை விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள்.
கவனிச்சிங்களா? ஒன்று சத்தியத்தை அறிஞ்சு விடுதலை பெறுறோம், ரெண்டாவது நம்ம மற்றவர்களை என்ன செய்யணும்? விடுதலை பண்ணணும். அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போக மாட்டேங்கிறோம். நான் விடுதலையோடு இருந்தால் போதும் ஆண்டவரே, அடியேனும் அடியேனுடைய மனைவியும் அடியேனுடைய குழந்தைகளும் என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். எவனோ எக்கேடோ கெட்டு, இன்னும் சொல்ல போனா ஒரு அம்மா எனக்கு போன ஜூன் மாதம் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எந்த ஊரோ தெரில, பாவம், ஏதோ ஒரு ஊர், அந்த புதுக்கோட்டை பக்கம் ஏதோ ஒரு ஊர்லேருந்து. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா மாதிரி தான் தெரியுது, ஏதோ சர்ச்சுக்கு போகிற அம்மா மாதிரி தான் தெரியுது. என்னை யூடியூப் என்னுடைய மெசேஜை ஃபாலோ பண்ணது போல் தெரியுது. யூடியூப்பில் என் மெசேஜை கேட்டிருக்குது. கேட்டுட்டு என் நம்பரை எப்படியோ பிடிச்சி அது எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. ஐயா, எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, நான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்யா, என் குடும்பம் நல்லா இருக்கணும்யா, ஒரு வீட்டை கட்டியிருக்கிறோம்யா, அந்த கடனை தீக்கணும்யா, ஜெபம் பண்ணுங்கய்யா, அதெல்லாம் நல்லா இருக்குது. எல்லாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் புருஷனுக்காக ஜெபம் எல்லாம் சொல்லிட்டு கீழே ஒரு 7 பேர், ரவி, ஜான், ஜோன்ஸ், சங்கர், ஷீலா, இதெல்லாம் அந்தம்மா எழுதின பேர் இல்லை, நான் சும்மா சொல்கிறேன், மறந்துட்டேன், அந்த பேரெல்லாம் மறந்துட்டேன். 7 பேரை எழுதி, எல்லாம் கிறிஸ்தவ பேர் தான், எல்லாம் கிறிஸ்தவ பேர் தான் எழுதி, இந்த 7 பேருமையா வர்ற ஜூலை 15க்குள்ள சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த அம்மா எந்த சர்ச்சுக்கு போகுதோ தெரில. பார்த்தீங்களா, கட்டு. இது காலமெல்லாம் இந்த ஆட்டிடியூடு இருந்தால் இது சாகிற வரைக்கும் கண்ணீரோட தான் வாழப்போகுது. ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? மற்றவர்களை விடுதலை பண்ணுங்க. மற்றவர்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க. இந்த கழுகு மலையில எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க, விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, பாவ கட்டுக்குள்ள இருக்கிறாங்க, சாப கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. நீங்க உங்க கட்டை பற்றி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் காலமெல்லாம் விடுதலை இல்லை. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை ஆவீர்கள். அப்போ முதலாவது சத்தியத்தை அறியணும், ரெண்டாவது மற்றவர்களை விடுதலை ஆக்கணும். நம்மளை எந்த சத்தியம் விடுதலை ஆக்குச்சோ, எந்த சத்தியத்தை அறிஞ்சு நம்ம விடுதலை ஆனோமோ, அதே சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிக்கணும். நல்லது தானங்க செய்ய போறோம். என்ன சொல்றீங்க? நல்லது தானே செய்யறோம். அதை சொல்றதுக்கு ஏன் கஷ்டப்படுறோம் நம்ம? ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல போறேன்னா, நம்மை விடுதலையாக்குகிற சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இதை நீங்க கேட்கும்போது, இதை நீங்க அறியும் போது, இந்த பகுதியில் ஏதாவது ஒரு பகுதியில் நீங்க கட்டப்பட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கே கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். நாளைக்கு இல்லை, இன்னைக்கே விடுதலையாக்கிடுவார். இந்த விடுதலை உங்க காலமெல்லாம் உங்க வாழ்நாளில் நீங்க அனுபவிக்கணும்னா, இந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அவர்களும் அந்த கட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்கணும். அறிவிக்கும் போது அவர்களும் விடுதலை ஆவாங்க. பாருங்க, அவர்கள் விடுதலை ஆகும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா எப்படித்தான் வாழுவீங்க. விளங்குதா? விளங்கலையா? புரியுதா? இப்போ சத்தியம், இப்போ அந்த வசனத்தை வாசிங்களேன். யோவான் 8:32 வாசிங்க. சரி, எதை அறியணும்? மறுபடி சொல்லுங்க, எதை அறியணும்? சத்தியத்தை அறியணும்.
சத்தியம் என்பது என்ன? அது நமக்கு தெரியணும்ல. எது சத்தியம்? நம்மை விடுதலையாக்குற சத்தியம் என்பது எது? எடுத்து வாசிங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 1:6. சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். போதும் போதும் போதும். இங்க சத்தியம்னு எதை சொல்றார் ஆண்டவர்? சுவிசேஷம். சத்திய வசனமாகிய சுவிசேஷம் தான் சத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நல்ல செய்தி, நற்செய்தி, நல்ல செய்தி. இன்னைக்கு நல்ல செய்திகளை கேள்விப்படுறதே அரிதாயிடுச்சு. இந்த உலகத்தில் நல்ல செய்தியே கிடையாது. எந்த நியூஸை பார்த்தாலும் என்ன கிடையாது, எந்த பேப்பரை திருப்பினாலும் நல்ல செய்தி கிடையாது. நல்ல செய்தியே கிடையாது, எல்லாம் துர்ச்செய்தி. ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, மனுஷன் மனசு எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த கெட்ட செய்தியை போட்டால் தான் நியூஸ் ஓடும், கெட்ட செய்தியை போட்டால் தான் பேப்பர் நல்லா விற்கும். ஹலோ, விபத்து, 7 பேர் போயிட்டாங்க அப்படின்னு போட்டால் தான் பேப்பர். சொல்லுங்கம்மா. ஏமா அந்த ரோட்டில் 5.5 லட்சம் கார் அந்த நாளில் சுகமாக போயிட்டு வந்திருக்கு. இன்று காலை முதல் இரவு வரை 5.5 லட்சம் கார்கள் எந்த விபத்தும் இல்லாமல் போய் வந்தன. இப்படி நியூஸ் போட்டால் பேப்பர் எவனும் வாசிக்க மாட்டான். உண்மைதானையா? அவனுக்கு என்னதான் கேட்குது, அவன் எதைத்தான் விரும்புகிறான். மனுஷனுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடக்குதா, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, திருடு போயிடுச்சு, வீட்டில் திருடிட்டு போயிட்டான். இந்த கெட்ட செய்திகள் நிறைந்த இந்த உலகத்தில் நல்ல செய்தியை உடைய ஒரே கூட்டம் நம்ம தான். நல்ல செய்தியை நம்ம தான் வச்சிருக்கிறோம். கெட்ட செய்தியை சொல்றவன் நல்லா சத்தமா சொல்றான். நல்ல செய்தியை வச்சிருக்கிற ஆளு நாங்கள் மௌன விரோதம். எவ்வளோ நாளைக்கு இருக்க போறீங்கம்மா? சாகிற வரைக்கும் தான் பிரதர். அதனால தான் நாமளும் அனுபவிக்க வேண்டிய அளவு விடுதலையை என்ன செய்ய முடியல. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறாருன்னா அந்த பிரமாணத்தின்படி தான் நடக்கணும். அதனால தான் நியூஸு 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 காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஐயா என்ன தான் பார்ப்பாரு. உங்களை சொல்லலை, அந்த மதுரை பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிலருக்கு என்னென்னா எப்போ பார்த்தாலும் என்னவா, எப்போ பார்த்தாலும் நியூஸு. நியூஸில் என்ன நல்ல செய்தியாவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான், பூரா கெட்ட செய்தி. அதை பார்த்து பார்த்து அதில் அதை காதுக்குள்ளே போட்டு அதை இருதயத்தில் நிரப்பாதீங்க. நல்ல செய்தியினால் உள்ளத்தை நிரப்புங்க. நல்ல செய்தி தான் சத்தியம். சுவிசேஷம் தான் என்னது? சத்தியம். இப்போ சுவிசேஷம் என்பது என்ன? எது சுவிசேஷம்? எடுத்து வாசிங்க. ரோமர் 16:26. ரோமர் 16:26. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய
என் சுவிசேஷத்தின்படியே. போதும் போதும். சுவிசேஷம்னா என்னம்மா? சொல்லுங்கம்மா ஐயா, சொல்லுங்க. சுவிசேஷம் என்பது என்ன? எந்த கதையும் கிடையாது. சுவிசேஷத்துல ஒண்ணுதான் இருக்கணும். அது யாரை குறித்தது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கம். அதுதான் சுவிசேஷம். சுவிசேஷத்தினுடைய கரு, சுவிசேஷத்தினுடைய மையம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கணும், இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து கொண்டே போகணும். இப்ப இயேசுவை குறித்து எதை அறியணும்? இன்னும் கொஞ்சம் துல்லியமா, இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா பார்க்கலாமா? எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை, அடுத்து என்னங்க? இயேசு கிறிஸ்துவைன்னு பவுல் எழுதிட்டு இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா, இன்னும் கொஞ்சம் துல்லியமா சொல்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறு ஒன்றையும் நீங்கள் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க அறிவு, சத்தியத்தை அறிவீர்கள். இப்ப நீங்க யாராவது சொல்றீங்களான்னு பார்ப்போம். இப்ப நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்தோம். சத்தியம்னா என்னன்னு ஆரம்பிச்சு பார்த்துக்கிட்டே வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். சத்தியம் என்பது என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையில் என்ன நடந்தது என்பதை குறித்த சத்தியம். அதைத்தான் இன்னைக்கு சொல்லி முடிக்க போறேன். What happened in the cross of Calvary? இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் என்ன நடந்துச்சு, நமக்கு என்ன நடந்தது, அதுதான் இன்னைக்கு மேட்ரு. அவர் அன்றைக்கு செத்தார், அது இன்றைக்கு வரைக்கும் மனிதனை பாதித்து கொண்டே இருக்கிறது. அவர் அன்றைக்கு மரித்தார், அது இன்றைக்கு வரைக்கும் மனிதனை விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் இயேசுவின் 2ஆம் வருகை வரைக்கும் ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்க போவது ஒன்றே ஒன்றுதான், சிலுவையை குறித்த உபதேசம். இப்போ அந்த சிலுவையில் என்ன பண்ணார், என்ன நடந்துச்சு, வேகமாக பார்த்துருவோமா? அதை பார்த்து தான் முடிக்க போகிறோம். சரியா? நம்பர் 1 எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 பேதுரு 2:24. அவர்தாமே தமது சரீரத்திலே யாருடைய பாவங்களை, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் மறுபடி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, என்னுடைய பாவங்களை. அவன் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறோம் சொல்லுங்க. நீங்க பார்க்கறத பார்த்தா நானா அப்படியா, என் வாழ்க்கையில் அப்படி கிடையாதே அப்படின்ற மாதிரி இருக்குதே. இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் என்ன செஞ்சிருக்கிறோம்? இப்போ அந்த என்னுடைய நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமப்பார். என்னம்மா? சுமப்பார். என்னம்மா? இல்லை பைபிளை பாருங்கம்மா. சுமப்பார். ஏம்மா நான் தப்பா சொன்னா இல்லையா, அப்படி பைபிளில் போடலைன்னு சொல்ல வேண்டாமா? நீங்க நான் சொல்றதையும் சேர்த்துக்கிட்டு ஆமா சும்மா பாருன்றீங்களே. சும்மா பார் இல்ல, சொல்லுங்க, பார் இல்ல, தார்.
என்னைக்காவது ஒரு நாள் சுமப்பார், அப்படி இல்லை, சுமந்தார். என்ன காலம், என்ன டென்ஸ்? ஃபியூச்சர் டென்ஸா, பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா? பாஸ்ட் டென்ஸ். அவர் சுமந்து விட்டார்னா இப்ப எனக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம்? பாவம் இல்லைன்னு மாத்திரம் இல்ல, இனி என்னை எந்த பாவமும் கட்டி வைக்க. ஏன்னா எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? சுமந்தார். பாவத்திற்கான தண்டனையை மாத்திரம் சுமக்கல. என்ன போட்டிருக்குது? மறுபடி வாசிங்க. பாவத்திற்கான தண்டனையை சுமந்தாரா, எதை சுமந்தார்? வாசிக்கமா, மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனைன்னு போடல, நம்முடைய பாவங்களையே சுமந்தார். அப்படின்னா என்னன்னு விளக்குறேன். தம்பி, உங்க பேர் என்னப்பா? தனசுந்தர். தனசுந்தர் ஒரு தப்பு பண்ணிட்டார். உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அவர் ஒரு மாதிரி பார்க்காதீங்க. உதாரணத்துக்கு தனசுந்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு தப்பு பண்ணிட்டார். ரோட்ல அவரை பிடிச்சு அவர் பண்ண தப்புக்காக அவரை அடிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா நிற்கிறாங்க. அந்த வழியா நான் போறேன். நான் போனோடனே அவரை இவரை எங்கேயோ பார்த்துருக்குறோமே, கீபோர்டு நல்லா வாசித்துக்கிட்டு இருந்தாரு, தனசுந்தர், தனசுந்தரை போய் அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு அவர் மேலே இறக்கப்பட்டு நான் அந்த அடிக்கிற ஆளுகிட்ட போய் சொல்கிறேன், ஐயா அவரை விட்டுருங்க, அவர் தப்பு பண்ணது உண்மைதான், ஏதோ தப்பு பண்ணிட்டார், இப்போ அவரை அடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க, ஆனால் அவர் அடிக்காதீங்க. நீங்கள் அடிக்கணும்னா அவருக்கு பதிலாக என்னை அடிச்சிடும். ஆனால் தப்பு பண்ணது யார் தான்? தப்பு பண்ணவர் தனசுந்தர், அடி வாங்குகிறவர் ஜெபராஜ். கவனிங்க, தப்பு பண்ணவர், அடி வாங்குகிறவர், இது ஒன்று, இது ஒன்று. இப்போ நானே போய் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஐயையோ நீங்கள் வேறயா, அந்த தப்பை தனசுந்தரே பண்ணலையா, தப்பு பண்ணதே யாரு? நான் பண்ணேயா, அதனால நீங்கள் அடிக்கிற அடியை எனக்கு கொடுங்க. முதல்ல சொல்லும் போதும் அடி எனக்கு தான், ரெண்டாவது சொன்னதும் அடி எனக்கு தான். ஆனால் ரெண்டுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்கு? தப்பு பண்ணவர் அவர், அடியை நான் வாங்கிக்கிறேன். ரெண்டாவது சொல்றது என்னன்னா, தப்பு பண்ணதே நான் தான், என்னை அடிங்க. முதல்ல சொன்னது பாவத்திற்கான தண்டனையை சுமப்பது, ரெண்டாவது சொன்னது பாவத்தையே சுமப்பது. இயேசு சிலுவையில் செஞ்சது நான் முதல்ல சொன்னது அல்ல, இயேசு சிலுவையில் செஞ்சது ரெண்டாவது சொன்னது. அவர் வெறும் தப்புக்கான தண்டனையை மாத்திரம் சுமக்கல, தப்பையே தாமேல சுமந்து தன்னை ஒரு பாவியை போல காண்பித்து உங்களை என்னையும் நீதிமான் என்று சொல்லிவிட்டார். விளங்குதா? விளங்கலையா? அப்போ இன்றைக்கு பாவம் செஞ்சது நம்ம தான். அந்த பாவம் செஞ்சது நிமித்தமா நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த குற்ற உணர்விலிருந்தே கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். குற்ற உணர்வோடு நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம்.
அந்த உறுத்தலோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உலகம் முழுவதும் மனிதனுக்கு இருக்கிறது என்னன்னா அந்த அந்த கில்ட், அந்த குற்ற உணர்வு. இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இங்க யாராவது குற்ற உணர்வோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை கர்த்தர் அந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே கொண்டு வர ஜீவனுள்ளவராய், உண்மை உள்ளவராய், வல்லமை உள்ளவராய் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறியுங்கள். குற்ற உணர்வோட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தெரியுமா, பாவம் செய்யறது 1 நிமிஷமோ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ, பாவ செயல் அதோட முடிஞ்சிடும். ஆனா அந்த பாவ செயல் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற குற்ற மனசாட்சி இருக்குது பாருங்க, அது ஜீவகாலத்துக்கு நம்மளை விடாது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்ய பயப்படணும். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை கண்டு விலகி ஓடணும். அதனாலதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் பாவத்தை வெறுக்கணும். நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கணும். ஏன்னா தப்பு செய்யறது ஈஸி, அது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ஆனா அது உண்டாக்குகிற அந்த குற்ற உணர்வு இருக்குது பாருங்க, ஜீவகாலமெல்லாம் அரிச்சிரும். தேவ சமூகத்தில் போய் நம்மால நிக்கிறதுக்கு தைரியம் வராது. ஒருவேளை இதுவரைக்கும் அந்த மாதிரி குற்ற உணர்வுல நீங்க வாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாலை நேரத்தில் அதுக்குன்னே தான் கர்த்தர் என்னை அனுப்பினார்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த சத்தியத்தை சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குற்ற உணர்வுல நீங்க வாழ வேண்டியதில்லை, நீதியின் உணர்வுல வாழும்படி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நீதிமானாய் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். உங்களை குறித்து நீங்க பார்க்கும்போது உங்களை பாவியா பார்க்க கூடாது. ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்துல எப்படித்தான் பார்க்கறாங்க, ஐயா பாவி வந்துட்டேன், ஐயா நம்முடைய சமூகத்துக்கு யார் வந்துட்டேன். ஒரு அம்மா வந்து ஜெபம் பண்ணுது. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அந்த பக்கம் அந்த சிதம்பரம் பக்கம், ஒரு கன்வென்ஷனுக்காக. நான் சர்ச்சுக்கு மேலேயே பால்கனியில் உள்ள ஒரு ரூமில் என்னை தங்க வச்சுருந்தாங்க. இந்த சர்ச்சில் நடக்கிறது, ஜெபம், பாடுறது எல்லாம் அப்படியே கேட்கும். நான் யூஸ்வலாக நைட்டில் வந்து ரொம்ப லேட்டாக தான் தூங்குவேன், அதனால் காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிப்பேன். ஆனால் அந்த சர்ச்சில் சில பெண்கள், ஒரு 4-5 பெண்கள் வந்து காலையில் 4 மணி 4க்கோ 4:30 மணிக்கோ ஜோமனை வந்துடுவாங்க. ஜோமனை வந்து சத்தம் போட்டாங்கன்னா அதோட முடியும். நான் படுத்ததே 2 மணிக்கு தான் படுத்திருப்பேன். இந்த ஆளுங்க 4:30க்கெல்லாம் வந்து நம்மளை எழுப்பி விட்டுருவாங்க. அது போட்டோம், ஜபம் தானே, அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஜபத்தில் ஒரு அம்மா பண்ணும் பாருங்க ஜபம், ஐயோ ஏரியாவே கலங்கும். சத்தம் நம்பர் 1. நம்பர் 2 வார்த்தை என்ன தெரியுமா, அந்த அம்மா சொல்லுது, ஐயா பாவி வந்துட்டேன்யா, உங்கள் சமூகத்துக்கு பாவி வந்துட்டேன்யா. நான் வர்றதுக்கு, உங்கள் சமூகத்துக்கு வர்றதுக்கு எனக்கு என்னவே கிடையாது, தகுதியே இல்லையா, அருகதையே இல்லையா. இது மாத்திரம் இல்லை, இன்னும் அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய், நான் அடியேன், நான் இங்கே வந்ததுனால இந்த இடமே தீட்டுப்பட்டு போச்சியா. இந்த அம்மா வந்ததுனால அந்த சர்ச்சே என்ன ஆகி போச்சான். நான் ஏற்கனவே தூங்க விடாம என் தூக்கத்தை கெடுத்ததுனாலேயே லைட்டா கோபத்தில் இருக்கேன். இதுல இந்த மாதிரியெல்லாம் வர வர எனக்கு வேற ஒரு அபிஷேகம் இறங்குது. அப்படியே மேல இருந்து விறுவிறுன்னு கீழே இறங்கி வந்து அந்த முடிய பிடிச்சி அந்த அம்மாவை தூக்கி பளார் 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 பளார்னு 4 வாங்கலான்னு வருது. செய்ய முடியாது. அது அடுத்த அந்த சர்ச்சு விசுவாசி செய்ய முடியுமா? ஆனா எனக்கு கோபம் தாங்கல.
கையில் அடிக்கலை. அன்னைக்கு செஷன்ல போய் பிரசங்கத்தில் வாங்கு 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 வாங்குன்னு சொல்லியே வாங்கினேன். இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா வந்து என் தூக்கத்தை கெடுத்ததும் இல்லாமல் இந்த மாதிரி வேற பிரசங்கம், இந்த மாதிரி வேற ஜெபம், வேதத்துக்கு விரோதமா, வசனத்துக்கு, அது யாரா இருந்தா என்ன, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் 2வது நாள் போயிட போறேன்ல, எனக்கு என்ன பிரச்சனை. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த மாதிரியே மற்றவங்களும் இருந்தா சத்தியம் அறியாம இருக்காங்களே, சத்தியம் தெரியாம கட்டுக்குள்ளே இருப்பாங்களே. ஆட்டி 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 நான் அடிச்சிட்டேன். ஏன்னா அந்த அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, அந்த அம்மா யார் எவருன்னா எனக்கு தெரியாது. அதனால நான் பாட்டு கொடுத்து எக்கச்சக்கமா பேசி விட்டேன். முடிஞ்சோடனே அந்த அம்மாவே வந்துருச்சு என்கிட்ட. ஏன்னா நான் சொல்லும் போதே அந்த அம்மா யார் எவருன்னு தெரியல. ஆனா யாரோ ஒரு அம்மா, காலையில ஜெபத்துக்கு வர்ற அம்மா. அந்த அம்மா வந்துருச்சு. முடிஞ்சோடனே ஐயா நான் தான், ஐயா தான். ரொம்ப நன்றியா, இவ்வளவு நாள் எனக்கு இந்த சத்தியம் தெரியாதுயா, இன்னைக்கு ஆண்டவர் என் கண்ணை திறந்தாரியா, இனி என் ஜீவகாலத்தில் என் வாயை திறந்து அப்படி சொல்ல மாட்டேன். உங்களை நீங்க பாவியா பார்க்காதீங்க. பயங்கரமான கட்டு அது உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பல கட்டுகளுக்குள்ள கொண்டு போயிடும். குற்ற உணர்வு, பாவ உணர்வு. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, எங்க சர்ச்சில் எல்லாம் அந்த காலத்துல, எங்க சர்ச்சில் இல்லை, பொதுவா பல சர்ச்சில் வாரம் ஒரு பாட்டு இல்லாம இருக்காது. வாரம் அந்த பாட்டு பாடாம ஆராதனையே முடியாது. என்ன பாட்டு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பழைய பாட்டு, ஐயாவுக்கு தெரியுமான்னு தெரியல. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, எல்லாம் அழுதுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதே பாவத்தை செஞ்சுட்டு அடுத்த வாரமும் வருவோம். ஏன்னா அடுத்த வாரமும் என்ன இருக்கும்? பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம். பாட வேண்டியது, அழ வேண்டியது, வீட்டுக்கு போக வேண்டியது, அதே பாவத்தை செய்ய வேண்டியது. இப்படியே வாழ்க்கை ஒரு வெற்றி இல்லாத வாழ்க்கை. அந்த காலத்துல சாட்சி சொன்னா கூட எந்திரிச்சு நின்று என்ன சாட்சி, எப்படி சாட்சி ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிப்பாங்க தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவியாகிய அடியேனையும் ஒரு சிறு சாட்சியா நிறுத்தினதுக்காக கர்த்தரை யாரா நம்ம அவங்களெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருப்போம், பெரிய பரிசுத்தவான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். சாட்சி ஆரம்பிக்கிறதே இப்படித்தான். இப்படி சொல்லிட்டு இவர் உட்காருவாரு, பாவியாகிய அடியேனையும் சிறு சாட்சின்ட்டு. இவர் உட்கார்ந்தோடனே பக்கத்துல ஒருத்தர் எந்திரிப்பாரு. அவர் மேல இருந்து கீழே வரைக்கும் வெள்ளை தான் போட்டிருப்பாரு, கையில பெரிய பைபிள் வச்சிருப்பார். நம்மெல்லாம் அவரெல்லாம் பல வருஷம் விசுவாசி, பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு இருப்போம். அவர் சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாவிகளிலேயே பிரதான பாவியாகிய அடியேனையும் ஒரு சிறு சாட்சியா நிறுத்தினதுக்காக கர்த்தரை. இதுல 2 பேருக்கும் போட்டி. பெரிய பாவி யாரு, நீயா? அவர் அங்கிருந்து சொல்றாரு, ஆடா பாவிகளா, உங்களுக்காக பரலோகத்தை திறந்து பூலோகத்துக்கு வந்து கல்வாரிக்கு சென்று என்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி உங்களை பாவின்ற நிலையிலிருந்து தூக்கி எடுத்து என்னை விசுவாசத்தினாலேயே உங்களை நீதிமான ஆக்கி வச்சிருக்க. இன்னும் 25 வருஷமா என்னதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற? மனம் திரும்புங்க.
பாவின்னு சொல்ற வரைக்கும் பாவின்ற இமேஜ் தான் வளரும். பாவி என்னதான் செய்வான் சொல்லுங்கம்மா? பாவி என்னதான் செய்வான்? அப்புறம் பாவத்தோட ஒரே போராட்டமா இருக்கு பிரதர், ஜோமனிக்குங்க பிரதர், பாவத்தோட போராட்டம் தாங்கப்படல பிரதர், ஜோமனு. இது ஜெபம் பண்ணி ஜெயம் பண்றது இல்ல. சத்தியத்தை அறியணும். நான் இப்ப பாவி இல்லை, நான் யாரு? நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இப்போ உங்களை பார்க்கும்போது அப்படி பார்த்து பழகுங்க. நீதிமானா உங்களை பார்க்கணும். நீதிமான்னு பைபிள்ல எங்கெல்லாம் வருதோ அதை வாசிக்கும் போது யாரை நினைச்சுக்கிட்டே வாசிப்பீங்க? சொல்லுங்கம்மா, யாரை நினைச்சுக்கிட்டே வாசிப்பீங்க? அது யாரோ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தானியேல், யோபு. இனி அந்த மாதிரி வாசிக்காம நீதிமான்னு வாசிக்கும் போது உங்களை நினைச்சுக்கிட்டே வாசிங்க. ஆமென். கண்ணாடி முன்னால போய் நிக்கிறீங்கல்ல, கண்ணாடியை பார்க்குறீங்களா இல்லையா? சொல்லுங்க, கண்ணாடி பார்ப்பீங்களா? கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நான் இதுலயே வந்தாள், அதனால சொல்றேன். இதுலயே பிறந்து இதுலயே இந்த பெந்தைக்கோஸ்தையிலே ஊறினாள். பெந்தைக்கோஸ்தை அரிசி சாப்பிட்டு பெந்தைக்கோஸ்தை சாம்பார் ஊற்றி பெந்தைக்கோஸ்தையிலே ஊறுகாய் போட்டாள். அதனால தான் சொல்றேன், எனக்கு தெரியும். அந்த காலத்தில் என்ன சொல்ற, உனக்கு என்ன கண்ணாடி தேவை கிடக்கு? நீ கண்ணாடியெல்லாம் பார்க்கலாமா? என்னத்தையோ அப்படி தலையை அப்படி பண்ணிட்டு வா. சகோதரிகள், என்ன உனக்கு சடை பின்னல்? அப்படியே இழுத்து முடிச்சுட்டு வந்துரு. இதான் பிரசங்கம் அந்த காலத்தில். இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்னா, கண்ணாடி கட்டாயம் பார்த்துட்டு வரணும். ஏன்னா நீங்க கண்ணாடியை பார்த்துட்டு வந்தா தான் நாங்க உங்களை பார்க்க முடியும். இப்ப கொஞ்சம் நாங்க தெளிவா இருக்கோம், கொஞ்சம் விவரமா இருக்கோம். நீங்க பாட்டுக்கு வரக்கூடாது. கண்ணாடியை கட்டாயம் என்ன செஞ்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க. ஆனா கண்ணாடியை பார்க்கும்போது அந்த உள்ள இருக்கிற ஆள் இருக்கிறாரு பாருங்க. நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது உள்ள ஒரு ஆள் தெரிவார்ல, அந்த ஆளை பார்த்து சொல்லுங்க, நீ ஒரு நீதிமான், நீ ஒரு நீதிமான். சொல்லி பாருங்க. அந்த நீதிமான் என்கிற உணர்வு உங்களுக்குள்ள வளர்றதை நீங்க பார்ப்பீங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கெதுருவை போல நீங்க வளருவீங்க. நீங்க வளருவீங்க, நீங்க வளருவீங்க, நீங்க வளருவீங்க. நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் போயிட்டு வரும்ல, ஆசீர்வாதங்கள் தங்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை குற்ற உணர்விலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். சுமந்தார். வேகமா இன்னொரு 2-3 காரியங்களை சொல்லிட்டு முடிச்சிடறேன். ஏற்கனவே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 9 மணிக்கு முடிக்கணும் இல்லையா? 9 மணிக்கு முடிச்சோம், அப்பதான் போறோம். உங்க பாஸ்டர் என்னை முறைக்கிறார். சரி, வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 3:13. நீங்களாக்கி மீட்டுக்கொள்வார். பாருங்க, பைபிளை பார்த்து ஏதாவது சொல்லுங்க. மீட்டுக்கொள்வார். வார் இல்ல, டார். மீட்டுக்கொள்வார் இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் அந்த சாபத்தை எடுத்துருவார் பிரதர். காத்துக்கிட்டே இருக்கிறேன், அடியன் காத்துக்கிட்டே இருக்கிறேன். 25 எடுத்துருவார்னு பார்த்தேன், எடுக்கல. எப்படியாவது 26 ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துருவார்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆளுகளுக்கு ஜனவரி 1 வந்துருச்சுன்னா அது என்னமோ பெரிய ஒரு ஆண்டவர் அங்கே அலர்ட் ஆகிடுற மாதிரி ரெடி. 1 ஜனவரி 1 நைட்டு 12. பரலோகத்தில் கேலண்டரே இல்லை, தெரியுமா தெரியாதா?
சரி, ஜனவரி 1க்காக ஸ்தோத்திரம், அந்த நாளில் நம்ம எல்லாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நம்ம என்னன்னா, இந்த வருஷம் அடுத்த வருஷம் எப்படியாவது பண்ணிடுவார், அந்த வருஷம் அப்படி அவர் வந்தால் பண்ணிடுவார், இவர்கிட்ட போனால் பண்ணிடுவார், அதை பண்ணால் பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார்ல, பண்ணிட்டாரு. மீட்டுக்கொள்வார்ல. சத்தியத்தை அறிவீர்கள். எதிலிருந்து மீட்டு கொண்டார்? எல்லா சாபம். அப்போ இந்த சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது சாப கட்டு உங்களை அதுக்கப்புறம் கட்டவே முடியாது. உங்களுக்கும் சாபத்துக்கும் இடையில் இருந்த தொடர்பை இயேசு துண்டித்து விட்டார். ஏன்னா மீட்டு கொண்டார். என்ன வார்த்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார்? சுமந்தார், மீட்டு கொண்டார். என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். நீங்க சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்தை எடுத்துட்டாருன்னா அடுத்து ஒண்ணு கண்டிப்பா நம்ம மேல வந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன வந்துருச்சு? நீங்க அத்தனை பேரும் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. என்ன சாவமோ தெரியல பிரதர், பேசக்கூடாது. வாயை திறந்து பேசக்கூடாது. என்ன பேசணும்? என்ன ஆசீர்வாதமோ தெரியல பிரதர், என்னை போட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. அப்படி பேசுங்க அம்மா, பேசுங்க பிரதர், அந்த மாதிரி பேசுங்க. இந்த ஆசீர்வாதம்ன்றது சாதாரணமானது இல்லை. உங்க மேல ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா கரண்ட் மாதிரி உங்களை தொடுறவங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்கும். என்ன ஷாக்கு? ஆபிரகாமைத்தான் கர்த்தர் அழைச்சார். ஆபிரகாமைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னார். ஆபிரகாமைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கவும் செஞ்சார். ஆனா கூட வந்தான் ஒருத்தன். யாரு? லோத்து. அவனையும் ஆசீர்வாதம் விட மாட்டேங்குது, பிடிச்ச ஆட்டுது. எது பிடிச்ச ஆட்டுது? உங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பிடிச்ச ஆட்டுது. விசுவாசிங்க, நம்புங்க. நீங்க போய் ஒரு இடத்துல கால் வச்சாலே அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும். நம்புங்க. நீங்க ஒரு வீட்டுக்குள்ள கால் வச்சா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும். நம்புங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் ஒரு இடத்துல கால் வச்சா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுது. நம்புறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டேன்னா அந்த ஹோட்டல் ஆசீர்வதிக்கப்படுது. நான் சாப்பிட்றதுனாலே ஆசீர்வதிக்கப்படுது. ஏன்னா இந்த ஆசீர்வாதம் கரண்ட். அப்படிலாம் நம்பணும், விசுவாசிக்கணும். அடியேன் ஒன்றும் இல்லை பிரதர், நான் என்னத்தையோ அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு எனக்கு என்ன பிரதர் இருக்கு இந்த உலகத்தில்? காடு வாங்குது, வீடு போங்குது. இது எதுக்கு வீட்டில் இருக்கணும்? இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டு போயிடணுங்க. இருக்கிற கொஞ்ச நாளையில் சிலர் வாழ்க்கையிலையாவது இந்த ஆசீர்வாதம் கரண்ட்டை கடத்திட்டு போயிடணும். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை இந்த உயிரோட வச்சிருக்கிற. 4 பேருடைய வாழ்க்கையிலையாவது இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகணும். அதனால தான் ஆபிரகாம் சொல்லும்போது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்புறம் சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறனுடைய நோக்கமே நீ மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும். அதனால தான் இங்கே இயேசு சொன்னார், விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஆசீர்வாதம் என் மூலமா 4 பேராவது ஆசீர்வதிக்கப்படணும்னு மனசார ஆசைப்படணும். நம்ம என்னன்னா எல்லாம் எனக்கு கொடுத்துருங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு கொடுத்துருங்க ஆண்டவர். நான் ஆண்டவரே, என் பிள்ளை ஆண்டவரே, என் மனைவி ஆண்டவரே, என் தோட்டம் ஆண்டவரே, என் துறவு ஆண்டவரே, அதை மட்டும் முடிச்சுக்கோங்க ஆண்டவரே. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிடாதீங்க ஆண்டவரே. பூரா பயலும் பாவி ஆண்டவரே, ஒரு பயலும் சரியில்லை ஆண்டவரே.
அதனாலதான் ஆண்டவரே இப்படி இருக்குது. இது ஜெபிக்கும் போதே ஜெபிக்கணும். என் தெருவில் இருக்கிறவங்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் இந்த தெருவில் குடியிருக்கிறதுனாலயே என் தெருவில் இருக்கிற எல்லாரும் சாபத்திலிருந்து வெளியே வரணும் ஆண்டவர். ஜோமனி பாருங்க, ஒரு வருஷத்துக்குள்ள பல குடும்பங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து சபைக்குள்ள கொண்டு வருவார். உங்க சபைக்குள்ள கொண்டு வருவார். மனசார ஜெபிக்கணும், மனசார ஜெபிக்கணும். அப்படி குடும்பங்கள்ல சாபம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சா போய் சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க சிஸ்டர், கவலைப்படாதீங்க பிரதர், உங்க சாபத்தை எல்லாம் இயேசு சுமந்துட்டார். நீங்க இனி சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடி வந்துருங்க. நல்ல கெட்ட வார்த்தையை சொல்றவன் சத்தம் சத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நல்ல வார்த்தையை சொல்றவன் இருந்தா என்ன அர்த்தம்? நல்ல வார்த்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கிடைக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க. நான் கொஞ்ச நாள் தேனியில் இருந்தேன், என் தகப்பனாருடைய சர்ச்சில் இருந்தேன். அங்க ஒரு சகோதரி வந்தாங்க. அவ்வளவா படிக்காத சகோதரி, அவங்களுக்கு பேச தெரியாது, நிறைய பேச தெரியாது. ஆனா வாரம் இல்லை, டெய்லி 2 பேரை கூட்டு வருவாங்க. வாரம் இல்லை, டெய்லி 2 பேரை கூட்டு வருவாங்க என்கிட்ட. நான் கொஞ்ச நாள் அங்கே இருக்கும்போது நேராக கூட்டு வருவாங்க. என்னை தம்பி, என்னை விட மூத்தவங்க, எனக்கு நேராக தம்பி இந்த இவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லியா அப்படிம்பாங்க. பாரத்தோட தாகத்தோட ஜபத்தோட நான் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுவேன். நான் பேசி முடிக்கும் போது அவங்க கண்ணில் கண்ணீர் ஓடும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துருப்பாங்க, சர்ச்சில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு சகோதரி மூலமாக மாத்திரம் எங்கள் அந்த தேனி சர்ச்சுக்கு 80 பேர் வந்தாங்க. அந்த ஒரே சகோதரி 80 பேரை கர்த்தருக்குள்ள வழி நடத்தினாங்க. இப்போ நிறைய படிக்கலை, ரொம்ப பேச தெரியாது. ஆனால் அந்த பாரம் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும். அவங்க கஷ்டப்படுறாங்களே, அவங்க தரித்திரத்தில் இருக்கிறாங்களே, அவங்க வறுமையில் இருக்கிறாங்களே, அவங்க சாபத்தில் இருக்கிறாங்களே, எப்படியாவது நல்லா இருக்கணுமேன்ற அந்த ஒரு ஆசை அவங்கள மக்கள்கிட்ட கூட்டு போச்சு, மக்களை இவங்க கிட்ட கொண்டு வந்துச்சு. நம்ம ஆசையெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, என்னது? நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் மட்டுமே நன்றாயிருக்க வேண்டும். மாறுங்க, என்னை விடுதலை பண்ணுங்கள். அதனாலதான் நமக்கு விடுதலை இல்லாமல் இருக்கு பிரதர். மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கவே இல்லை, மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கல. விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ண படுவீர்கள். ஆமென். வாசிங்க வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. மத்தேயு 8:17. சுமப்பார் என்று விவரமாயிட்டாங்க இந்த அம்மா. லைட் அடிச்சிருச்சு, வெளிச்சம் உண்டாயிடுச்சு. சுமப்பார் இல்ல, எல்லாமே பாஸ்ட் டென்ஸ். நான் வாஸ்த வசனம் எல்லாம் என்னது கவனிச்சிங்களா? எல்லாம் பாஸ்ட் டென்ஸ். பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கப்புறம் நோயில நீ இருக்க வேண்டிய அவசியம், நோய் உன்னை கட்ட வேண்டிய அவசியம். இந்த சத்தியத்தை அறிந்து அதை அப்படியே முழு மனசா ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நன்றி சொல்லி விடுதலை அனுபவிங்க. அது மாத்திரம் இல்ல, எத்தனை பேர் நோயில பாக்குறீங்க, எத்தனை பேரை வியாதியில பாக்குறீங்க, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுங்க, அவங்கள விடுதலை பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஆவீர்கள்? வியாதியும் வேதனையும் நம்ம கட்டி வைக்க அதிகாரம் இல்லை. என இயேசு சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அதுல என்ன போட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. பக்கத்து வீட்டுக்காரருடைய இல்ல,
என்னங்க போட்டிருக்கு? எப்படி எழுதி வச்சிருக்கிறார் ஆவியானவர்? அதை வாசிக்கும் போதே எப்படி வாசிக்கணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு. நம்முடைய 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 என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார். அப்ப பலவீனம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பலவீனம் நம்மளை தாக்குறதுக்கு வரலாம். பலவீனமே வராதுன்னு சொல்லல. பலவீனம் என்ன செய்யலாம்? வரலாம். உடனே எடுக்கணும், உடனே உஷாராயிரணும், சத்தியத்தை எடுக்கணும், சொல்லணும். சுமந்தார் சுமந்தார் சுமந்தார். அவர் சுமந்ததுனால நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, சுமக்க வேண்டிய. ஃபாதர் ஒரு பாட்டு பண்ணாரு, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை, இயேசுவின் காயங்களால் சுகமானேன். ரபஹண்டலரோ காயங்களால். விசுவாசத்தோட பாடுங்க, இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க. பாடும்போதே கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். சொல்லுங்க, இயேசு. விசுவாசத்தோடு முழு மனதோடு உளமாற பாடுங்க. தேவையில்லை, இயேசுவின் காயங்களால், இயேசுவின் காயங்களால் கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எஸ் லார்ட். பலவீனம் நீங்குகிறது, பலவீன கர்த்தர் நீக்குகிறார். ஆமென். இயேசு சுமந்து கொண்டாரே நான் சுமக்க தேவையில்லை. ஷபரகபதலரபா அரபமலரகபதுலரபா. அப்போ இப்ப வியாதியோட இருக்கிறவங்கள பார்த்த உடனே உங்களுக்கு அப்படியே உள்ள என்னமாவது பண்ணணும். ஐயோ இருக்காங்களே, விடுதலையாக்கணுமே, இவங்க விடுதலை ஆகணுமே, சுகமாயிரணுமே, சுகமாயிரணுமே, இவங்களை எப்படியாவது சுகமாயிரணுமே. உள்ள ஏதாவது பண்ணணும், நமக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். விடுதலை பண்ணுங்கள், விடுதலை பண்ணப்படுவீர்கள். கடைசியா ஒரு சத்தியம், அதை மாத்திரம் பார்த்து முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8:9. உங்கள் நிமித்தம் தரித்திரராவாரே. சொல்லுங்க, தரித்திரர் ஆவாரே. ஆவாரே இல்ல, என்ன டென்ஸ்மா விளங்குச்சா உங்களுக்கு? எல்லாம் சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இயேசு என்ன ஆயிட்டாராம்? அப்ப அவர் தரித்திரர் ஆயிட்டார்னா நாம இப்ப எதுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. தரித்திரத்தில் இருக்க வேண்டிய நீங்களும் நானும் தரித்திரத்தில் இருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. வறுமையில் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. கடன்ல இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. 45 லட்சம் கடனோட ஒரு குடும்பம் எங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, 2 பிள்ளைகள். அவங்க குடும்பமா இனி இதுக்கு மேல வழியே இல்லை, சாகிறத தவிர வேற வழி இல்லை. ஏன்னா எந்த சோர்ஸும் கிடையாது, எந்த சோர்ஸும் கிடையாது. அவங்க வந்தாங்க, இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தோம், சத்தியத்தை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. ஒரு 2-3 வருஷத்துல
45 லட்சம் கடனும் அடைஞ்சு சொந்தமாக ஒரு வீடு கட்டி நான் தான் போய் அந்த வீட்டை டெடிகேட் பண்ணேன். தரித்திரர் ஆனாரே. நாம தரித்திரத்தில் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. காலமெல்லாம் வறுமையில் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. இன்னும் சொல்லணும்னா கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, நம்மளை ஆசீர்வச்சு நமக்கு நிறைய பணத்தை கொடுத்து ஐஸ்வர்யத்தை கொடுத்து நம்ம 4 பேருக்கு என்ன செய்யற மாதிரி கர்த்தர் வைக்க விரும்புறாரு. உதவி செய்ய, கொடுக்க. நம்ம காலமெல்லாம் வாங்குற ஆள் இல்லை. நம்ம காலமெல்லாம் யாரா இருக்கணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க அதை? நான் கொடுக்கணும், நான் கொடுக்கணும், கொடுக்க வைப்பார். அப்படித்தான் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனமான்னு பாருங்க. எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? சம்பூர்ணமா. எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? அதாவது எப்போ ஒரு தேவை வந்தாலும் டக்குன்னு எடுக்கணும், யோசிக்கவே கூடாது. அதான் எப்போதும் எப்படி இருக்கிறது? என்ன தேவைனாலும் படார்னு எடுத்து அப்படி டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இது எப்படி இருக்கு? இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். பணத்துக்காக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. பணத்துக்காக அழுத்தம். இன்னைக்கு மக்களுக்கு வருகிற மன அழுத்தத்தில் பெரும்பான்மையான மன அழுத்தம் வர்றதே பணத்தினால, பணக்குறைவுனால. அந்த மன அழுத்தம் வந்து அது நம்ம சரீரத்தையும் என்ன செஞ்சிருது? பாதிக்குது. இன்னைக்கு கர்த்தர் விடுதலையாக்க விரும்புறார், விடுதலையாக்க விரும்புறார். நம்புங்க, தரித்திரர் ஆனாரே. தரித்திரர் போகும்போதும் வரும்போதும் வாயை திறந்து சொல்லுங்க, கடை, ஒரே கடை, ஒரே கடை, 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 கடை. இதே வாயில சொல்லிட்டு இருங்க, நல்லா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். அதே சொல்லக்கூடாது. நான் அநேகம் ஜாதிகளுக்கு நானோ கடன். சொல்லி பாருங்க. ஒரு மாசம் நல்லா வாயை திறந்து இதை நல்ல மனசார சொல்லுங்க, மனசார சொல்லுங்க, நல்ல உள்ளத்திலிருந்து சொல்லி பாருங்க. எப்படி கடன் அடையும் தெரியாது, அடையும். ஏன்னா தரித்திரர் ஆனாரே. இப்ப தரித்திரத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்கும் ஒரு குடும்பமாவது தரித்திரத்தில் குடும்பம் தெரியும்ல? எல்லாருக்கும் தெரியும்ல? ஒரு குடும்பம் என்னையா, ஏகப்பட்ட குடும்பம் தெரியும். அந்த குடும்பத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த குடும்பத்துக்காக ஒரு சின்ன ஜெபமாவது பண்ணிருக்கீங்களா? நானே இப்படி இருக்கேன், அதான் அப்படி இருக்கும். ஏன்னா நம்ம விடுதலை பண்ணாதானே விடுதலை பண்ணப்படுவோம். போய் அவங்ககிட்ட சொல்லணும், ஐயோ நீங்க கஷ்டம். அந்த நான் சொன்னேன் பாருங்க, அந்த அக்கா, அந்த சகோதரி, அவங்கள சொல்ற மாதிரி 25 பைசா கொடுத்து காப்பித்தூள் வாங்க முடியாத நிலையில தான் அவங்க சர்ச்சுக்கு வந்தாங்க. எங்க சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது 25 பைசா, 25 பைசா கொடுத்து காப்பித்தூள் வாங்க முடியாது. தட் வாஸ் ஹர் ஃபேமிலி கண்டிஷன். நான் சொல்லட்டுமா, அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரிய உடனே, அந்த சத்தியத்தை விசுவாசத்த உடனே, கஷ்டப்படுற அவங்க சொந்தக்காரன் அத்தனை பேர் எங்க இருந்தாலும் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. நீ கஷ்டப்படாத, நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, நீ கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை சொல்லி 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 அவங்களுக்கு சொல்லி சொல்லி இழுத்துட்டு வந்து கடைசியில இவங்க 4 கோடிக்கு மில்லு கட்டினாங்க. என் கண்ணார நான் பார்த்தது. 4 கோடிக்கு மில்லு. ஆரம்பம் எப்படி? 25 பைசா கிடையாது கையில.
ஆனா கஷ்டப்படுற ஒரு ஆளை பார்த்துட்டு அவங்களுக்கு தூங்க முடியாது. தூக்கம் வராத அன்னைக்கு அடுத்த நாள் அவங்க சர்ச்சுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கணும். அடுத்த நாள் அவங்க சர்ச்சுக்கு வந்தே ஆகணும். இழுத்துட்டு வருவாங்க. நீ ஏன் இப்படி இருக்கிற? நீ ஏன் இப்படி கடன்ல இருக்கிற? நீ ஏன் இப்படி கஷ்டப்படுற? இங்க வா, என் கூட வா, உன் கஷ்டம் மாறும். நீ கஷ்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இத சொல்லுங்க. இங்க இருக்கிற இந்த ஆளுங்க நீங்க எழும்பி சொன்னாலே இந்த 2025க்குள்ள உங்களுக்கு சர்ச்சுக்கு இடம் பத்தாது. உங்க சர்ச்சில் இடம் பத்தாது. உங்க சர்ச்சில் இடம் பத்தாது. ஏன்னா தேவையுள்ளவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். தேவையுள்ள குறைவுள்ளவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் குறைகளை தீர்க்கிற சத்தியம் உங்ககிட்ட இருக்குது. சத்தியம் உங்ககிட்ட இருக்குது. இயேசு உங்ககிட்ட இருக்கிறார். வார்த்தை உங்ககிட்ட இருக்குது. விடுதலை பண்ணுங்கள். முதல்ல நீங்க விசுவாசிங்க. நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் என்னமோ தெரியல. கர்த்தர் என்னை இப்படி நடத்துறாரு பிரதர், ஒரு நோக்கத்தோட நடத்துறாரு. நாங்க பரலோகத்தில் போய் மாட மாளிகையில கூட கோபுரத்தில் வென்றது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த அது என்ன தரப்பா, பளிங்கு தரை, பொட்டல வீதி. நல்ல வார்த்தை. என்ன வீதி? மோட்ச வீட்டில் நான் என்று சேர்வே, தூய தூய தேவா, பொட்டல வீதியில் உலாவுவேன். இங்க மாறணும், மாறணும். ஏன்னா இங்க நீங்க 4 பேருக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும், உள்ள கொண்டு வரணும். அத்தனை பேருடைய தேவையும் சந்திக்கிற ஒரு இயேசு இங்கே இருக்கிறார். அத்தனை பேருடைய தேவையும் சந்திக்கிற ஒரு இயேசு இங்கே இருக்கிறார். ஜனங்களுக்கு சொல்லுங்க, உங்க மனசு ஏதாவது பண்ணணும். இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது மனசு ஒண்ணுமே பண்ணலன்னா சம்திங் இஸ் ராங். அதனாலதான் நம்ம விடுதலையாகாம இருக்கிறோம். இவங்க போய் இழுத்துட்டு ஒரு கிராமத்துக்கு போவாங்க. இந்த சகோதரி அவங்க கிராமத்துல ஃபுல்லா அவங்க சொந்தக்காரவங்க. அந்த ஒரு ஊரே அந்த கம்யூனிட்டி போய் சொல்லி ஒரு கிராமம் பக்கத்துல ஒரு ஃபுல் பஸ் வந்து இறங்கும். ஃபுல் பஸ் இந்த ஒரு சகோதரி மூலமா. ஏன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது. ஐயோ கஷ்டப்படுறாங்களே, அது மாத்திரம் இல்ல, அந்த சகோதரி டெய்லி வர்றாங்கல்ல, டெய்லி சும்மா வர மாட்டாங்க. ஆத்மாவை கூட்டு வர்றது மாத்திரம் இல்ல, 2 தேங்காயாவது கொண்டு வருவாங்க, ஒரு 3 எலுமிச்சம்பழத்தையாவது கொண்டு வருவாங்க. சும்மா வரவே மாட்டாங்க. டெய்லி அப்ப இப்படிப்பட்டவங்களுக்கு வரும்ல. இப்படி இருக்கிறதுனால தானே வருது. 4 கோடி வந்த பிறகு இல்ல, இது கொண்டு வந்த பிறகு 4 கோடி வருது. இத்தனைக்கும் உங்க இன்ஃபர்மேஷன் வீட்டுக்காரர் ரட்சிக்கப்படாத ஆளு நம்பர் 1. நம்பர் 2, சர்ச்சுக்கு போனா அடி உண்டு. இதன் மத்தியில இவ்வளவு வேலை, இருக்கிற குறையின் மத்தியிலும் கர்த்தருக்கு கொடுக்கணும், ஆத்மாவை கூட்டு வரணும். கர்த்தருக்கு கொடுக்கணும், ஆத்மாவை கூட்டு வரணும். இந்த இவ்வளவு உளுந்த பரப்பாவது கொண்டு வருவாங்க, ஒரு கடுகை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஹலோ, முறைக்கிறீங்களே, ஐஸ்வர்யவான் ஆயிட்டீங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஏன்னா அவர் தரித்திரர் ஆனார்ல, ஆனாரா ஆவாரா? அப்ப அவர் ஆனார்னா நீங்களும் ஐஸ்வர்யவானா ஆயிட்டீங்களா? ஆன பிறகு பாப்போம் பிரதர், ஆக போறதே இல்ல பிரதர்.
ஆயிட்டீங்கன்னு நம்புங்க பிரதர். நம்பிட்டு கொஞ்சம் பாக்கெட்டை திறங்க பிரதர். சுருக்கு பைய கொஞ்சம் திறங்கம்மா. சுருக்கி 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 அப்படி இடுப்புக்குள்ள வச்சுக்கிட்டே போறீங்க பாருங்க. திறங்க, எடுங்க, ராஜ்யத்துக்காக கொடுங்க. முதல்ல கர்த்தருக்கு கொடுங்க, ரெண்டாவது ஏழைக்கு கொடுங்க. கொடுங்க. நீங்க தான் ஐஸ்வர்யவானாச்சே. நானே ஒண்ணும் இல்லாதவ இப்படி நினைச்சே ஒண்ணும் இல்லாம போனீங்க. எனக்கே யாராவது கொடுக்கணும், போய் ₹1 கொடுத்துட்டு போகணும். யாருக்காவது பார்த்து ₹1 கொடுக்கணும். கொடுக்கிற பழக்கம் வரணும். பண பிரச்சனை இல்லை, இது மன பிரச்சனை. மாறுங்க, மாறுங்க. நீங்க தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, நீங்க வறுமையில் இருக்கக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ பல நன்மைகள் குறைவுபடும். கரெக்ட் தானம்மா? உண்மை தானம்மா? அப்படி தானம்மா இருக்குது. கரெக்டா வாசனம்லாம் சொல்றாங்க. அம்மா உங்க பேர் என்ன சிஸ்டர்? செல்வி. செல்வத்தோடு இருப்பீங்க, செல்வமா இருப்பீங்க. ஏன்னா நல்லா வசனம் படிக்கிறீங்க, வசனம் தெரியுது. சரியா? செல்வத்தோடு இருப்பீங்க. சரியா? அந்த செல்வத்தை கொடுங்க. நிறைய பேருக்கு கொடுக்க வைப்பார், உங்களை ஸ்பெஷலாக உங்களை கொடுக்க வைப்பார். அவ்வளவு செல்வத்தினால் உங்களை நிரப்புவார். சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. சபைக்கு பெரிய ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைப்பார். எல்லாருக்கும் சொல்றேன், கொடுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க, நிறைய கொடுங்க. இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்தீங்களோ அதுக்கு மேல கொடுங்க. கிளம்பும் போதே அந்த ₹10 மடிச்சு அப்படியே அதை அப்படியே பண்ணி அதை பண்ணி அப்படியே கரெக்டா ₹10 போட்டு என்னால முடிஞ்சதை அம்பிட்டேன். கர்த்தர்னு வரும்போது அவர் ராஜா, ராஜாவுக்கு கொடுக்கிற மாதிரி கொடுக்கணும். ஆமென். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் அப்படி போட்டிருக்கா, கொடுக்கப்படும், அப்பொழுது கொடுங்கள்னு போட்டிருக்கா. ஏதாவது சொல்லுங்க தயவு செய்து, நான் முடிக்கிறேன், ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படுமா, இல்ல கொடுக்கப்படும் அப்பொழுது கொடுங்களா? நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோம்? கொடுங்க ஆண்டவரே. ஏன் கொடுத்தீங்கன்னா ஆண்டவரே, அப்புறம் பாருங்க ஆண்டவரே, அடியேன் எப்படி கொடுப்பேன் தெரியுமா ஆண்டவரே? ஆண்டவருக்கு நல்லா தெரியும், உனக்கு எம்பிட்டு கொடுத்தாலும் நீ கொடுக்க போறதில்லை. ஏன்னா இப்ப கொடுத்ததுக்கே உன்னையும் காணோம், மனசு வரல. கொடுக்கிற ஆளா மாறுங்க. நம்ம தகப்பன் கொடுக்கிற தகப்பன். அவருடைய பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையா தான் இருக்கும்? நம்ம தகப்பன் கொடுக்கிறாரா இல்லையா? அவர் மூச்சை கொடுக்கிறார், கொடுக்கிறாரா? அவர் கொடுக்கறதுனாலதான் இப்ப எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். ஒரு வினாடி கழுகு மலையில் இருக்கிற அத்தனை பேருடைய மூச்சையும் பிடிப்பா அப்படின்னா, பரலோகமே. சூப்பரா பாடுறீங்களே சிஸ்டர். செல்வி சிஸ்டர் பாட்டு கொடுக்கிறார். யாருக்கெல்லாம் கொடுக்கிறார் சொல்லுங்க? யாருக்கெல்லாம் கொடுக்கிறாருமா? கழுகு மலையில நல்ல சமாரியன் விசுவாசிகளுக்கு மாத்திரம் கொடுத்துட்டு வந்திருப்பா காபிரியேல். மற்ற ஆளுக்கெல்லாம் பிடி அப்படியா? அவரையே வேணான்றவனுக்கும் கொடுக்கிறார். அதான் அவர் கிருபையின் தேவன்.
அவனுக்கே கொடுக்கிறவர் உங்களுக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்புறம் ஏன் கொடுக்காம இருக்கிறார்? அவர் கொடுப்பாரு, ஏன் கொடுக்காம இருக்கிறாரு? நமக்கு நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கிறாரு. அவன் என் பிள்ளை இல்லை, நீ என் பிள்ளை. நீ என் பிள்ளை ஆயிட்டேன்னா என் தன்மை உனக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். நான் கொடுக்குற ஆளா இருக்கும்போது நீயும் யாரா மாறணும்? நீயும் கொடுக்குற ஆளா மாறணும். அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு சேர்த்து வைக்கணும்ல பிரதார், சேர்த்து வைக்கணும்ல பிரதார், சேர்த்து வைங்க. சேர்த்து வைக்க வேணான்னு சொல்லலை, கட்டாயம் சேர்த்து வைக்கணும். அது ஒரு டீச்சிங் அந்த காலத்தில். இங்கே பூமியிலே ஒன்றும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் புழுவும் அரித்து போகும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வைக்காம பொம்பளை பிள்ளை கல்யாணம் வரும்போது மூக்காலாம் நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் நான் எவ்வளவு அனுபவங்களை கடந்து வந்திருக்கேன் பாருங்க. சேர்த்து வைக்கணும். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு ஆளா மாறணும். மனசு கொடுக்கிற மனசு. ஏன்னா அவர் தரித்திரர் ஆனார், நீங்கள் ஐஸ்வர்யவான் ஆகும்படி. நீங்க தரித்திரத்தில் இருக்கக்கூடாது, வறுமையில் இருக்கக்கூடாது, கடனில் இருக்கக்கூடாது. 4 பேர் உங்களை பார்க்கும்போது ஒரு மாற்றம் உண்டாகணும். சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னால் அவங்க இருந்த நிலை வேற, இப்போ சர்ச்சுக்கு போன பிறகு அந்த குடும்பமே நல்லா இருக்கு இப்படின்னு கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமேன். நீங்கள் அவ்வளோ உற்சாகமாக வசனத்தை கேட்கறதுனால நான் தொடர்ந்து ஆல்நைட் ப்ரேயர் நடத்திட்டு போயிடலாமான்னு பார்க்குறேங்க. அவ்வளோ உற்சாகமாக வசனத்தை கேட்குறாங்க. இவ்வளோ உற்சாகமாக கேட்டிங்கன்னா என்னை மாதிரி ஆளுங்க மைக்கை வைக்கவே மாட்டோம். எழுப்பி நிற்போம், கண்களை மூடும். பாவத்தை சுமந்தார், சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். வியாதியை சுமந்தார், தரித்திரர் ஆனார். ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு தரித்திரர் ஆனார். கண்களை மூடி இந்த கல்வாரிக்காக, சிலுவைக்காக, இரத்தத்துக்காக நல்ல வாயை திறந்து உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காவது கேட்குற மாதிரி நன்றி ஆண்டவரேன்னு சொல்றீங்களா? ஸ்தோத்திரம் சொல்றீங்களா?